யோனோ எஸ்பி ஆப் நீங்க வந்து ஓபன் பண்றப்ப ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது, அதனால சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்து வரும். இந்த மாதிரி இன்டிமேஷன் வந்தாலே நம்மளோட யோனோ எஸ்பியோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோல இந்த மாதிரி இன்டிமேஷன் வந்துருச்சுன்னா அந்த இன்டிமேஷன் மூலியமாக எப்படி வந்து இந்த பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்றத டீடைலா வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகணும். யோனோ எஸ்பிஐ ஆப் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிமேஷன் வந்து ஷோ ஆகும். உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பிரி ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து ஷோ ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களோட யோனோ எஸ்பிஐ ஆப்பில் இப்போ இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்து ஷோ ஆகுதுன்னா அதில் சேஞ்ச் நோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ரீசெட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபர்காட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி பழைய பாஸ்வேர்டு தெரில அப்படின்னா ஃபர்காட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏடிஎம் பின் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நியூ ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. 8 to 20 கேரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் லெட்ரு ஸ்மால் லெட்டரும் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் மிங்கிள் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு திருப்பியும் கீழே வந்து அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு எஸ்பிஐலேருந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி பார்த்து பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோ டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களோட யோனோ எஸ்பிஐ ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் எம்பிஎன் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். யோனோ எஸ்பிஐ ஆப்ல எப்படி வந்து இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்பிரி அப்படின்ற மாதிரி வந்து வரப்ப எப்படி வந்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.